அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 25/9/2024. அஷ்டமி திதி நண்பகல் 12:11 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:21 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது. துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? பழைய நண்பர்கள் உறவினர்களை சந்திக்க, வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்க, வழக்கு தொடர, வாகனம் விற்க, பங்குதாரர்கள் மற்றும் பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, ஒழுக்கம் போர்க்களம் போன்றது. நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமென்றால் மனதோடு நீண்ட காலம் போராட வேண்டியிருக்கும். ஆமாங்க, இந்த மனசு சும்மாவே இருக்காதுங்க. அது கண்ட இடத்தை நோக்கி அலைபாஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அலைபாயக்கூடிய மனதை அடக்கி ஆளக்கூடிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுங்க. அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அப்படி இப்படின்னு அந்த உறவில் சில கீறல்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பற்றுவரவு பணவரவு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சுகாதிபதி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய நோக்கம் நிலவாக இருக்கட்டும். ஒருவேளை நிலவை அடைய முடியாவிட்டால் பொதுவாக நட்சத்திரத்தையாவது அடைந்து விடலாம். ஆமாங்க, அதனால தாங்க எண்ணுவதெல்லாம் பெரிதாக நீங்கள் எண்ணுவீங்க. அந்த பெருசாக யோசித்து பெரிய காரியங்களை சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அப்படி முடியலைன்னாலும் சின்னதாக சாதித்தாலும் ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு நினச்சி அந்த அனுபவ அறிவால் எல்லோரையும் ஆட்சி செய்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால், சமயோஜிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நாம் சொல்ல வந்ததை அழகாக சொல்லணும். அதை சொல்லிட்டோம்னா எல்லாரும் அதை ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி நயமாக பேசி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க.
குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பூர்வ புண்ணியத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைங்க இப்போ உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய சிரமங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. குடும்பத்து மேலே கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. உங்கள் மேலே கொஞ்சம் பாசமாகவும் இருப்பாங்க. வீண் செலவுகளையும் குறைச்சிப்பாங்க. மகளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கீங்க, ஜாதகம் தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்கும். பிரதோஷ பூஜைகளில் கலந்துக்கிட்டிங்கனாலும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ஏன்னா லாபாதிபதி வந்து வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியில் உட்கார்ந்துருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வியாபாரம் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் ஒரு வகையில் பாராட்டு, ஆனால் இன்னொரு வகையில் வேலை சுமை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உழைப்பவர்களின் கைகளில்தான் உலகம் இருக்கிறது. பிறர் உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க நிழலில் இளைப்பாடுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. கால்வயிறு கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக நம்ம காசில் குடிக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலுமே சுய ஒழுக்கத்துடன் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு யாரையும் பேசிட வேண்டாங்க. உங்களை சீண்டி பார்க்கறதுக்குன்னே சிலர்லாம் வருவாங்க. ஆனால் அவங்க சீண்டினாலும் கூட நீங்கள் செதறாமல் பதறாமல் இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மனசுக்குள்ளார புது திட்டங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வருங்கால திட்டங்கள்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தான். மற்றவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களை பாராட்டி சிலர்லாம் வந்து வேலையை வாங்கிப்பாங்க. இன்னமும் நாம் ஏமாளியாக தான் இருக்கோம் பாரு அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் மறவாமல் கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் ஒருபோதும் தனித்த நபராக மாட்டார்கள். ஆமாங்க, தனியாக உட்கார்ந்துருந்தா கூட உயர்ந்த எண்ணங்களை பற்றி நாம் யோசிச்சிருந்தோம்னா நமக்கு அந்த தனிமை தெரியாமலேயே போய்விடுங்க. அதனால தாங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உயர்வான எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பெரிதான சிந்தனா சக்தி உடைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க.
எல்லாம் வருது தாங்க, இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்கே போகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நமக்கு எவ்வளவோ தேவைப்படுது, ஆனால் அந்தளவுக்கா வருது? ஏதோ கொஞ்சம் வருது, வர்றதும் செலவில் அடிச்சுக்கிட்டு போகுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா புறையேறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நடைபாதையில் நடைப்பயணம் செய்பவங்க, நடைப்பயிற்சி செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி வாகனம் இடிச்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சண்டை போடுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி பார்க்கலாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகி லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் மறைமுகமான சூழ்ச்சிகளையும் தாண்டி, எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி மேலதிகாரிகளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டே தான் இருக்கும். அமைதியாக இருந்தால் அதுவே விலகி போய்விடும். ஆமாங்க, நடந்தது நடந்துருச்சு, நடக்க வேண்டியதை பார்ப்போம். அதை விட்டுட்டு அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு நாம் மட்டும் புலம்பின்னு இருந்தோம்னா இருக்க வேதனைகளும் சோதனைகளும் தான் வருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும் என்று இறைவனை நித்தியப்படி வேண்டிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசி முடிவெடுக்கலாம். பூர்வீக சொத்து அதெல்லாம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால சில இடங்களில் விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்களும் பிடிவாதமாக இருந்தால் அதில் எந்த பலனும் கிடையாதுங்க. எல்லா வகையிலுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனால் அந்த கண்டகச்சனியால் ஆபத்து எதுவும் இருக்காதுங்க. 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைக்கி செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. அதே மாதிரி பழைய வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும், ஆனால் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக, திடீர் அதிர்ஷ்டங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, துன்பங்களையும் துயரங்களையும் சலனமின்றி கடந்து செல்பவரே லட்சியவாதியாகிறார். லட்சியவாதிகள் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் இறுதி வெற்றிக்காக காத்து கொண்டே இருப்பார்கள். நீங்களும் லட்சியவாதி தாங்க. அதனால தாங்க ஒரு வேலையை தொடங்கினா அது முடிகிற வரைக்கும் அப்படியே பொறுமையாக இருந்து அதை முடித்து காட்டி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும்.
புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சாலையும் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் கொஞ்சம் உஷ்ணமாகும். கண்ணெரிச்சல், காது வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ராசியிலேயே கேதும் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி சின்ன சின்ன பயம் எட்டி பார்க்கும். இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி குருவோட அருள் உங்களுக்கு கூடி வருங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்களோட பேசும்போது ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நாமும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. 2-3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒத்தையாக ஒருவராக இருந்து பார்த்து சாதிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமும் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிடிக்கும் வரை பொக்கிஷம், வெறுக்கப்பட்டால் அது வெறும் குப்பை. பொருட்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் அப்படித்தான். ஆமாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களா வராங்க. நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வேலையை வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலை முடிஞ்ச உடனே குப்பை மாதிரி நம்மளை தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதெல்லாமா ஒரு மனித குணம், இதமா ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. யாராக இருந்தாலும் சின்னதாக ஒரு உதவி செய்தாலும் அதை கடைசி வரைக்கும் மனசிலேயே பதித்து வைத்து கொண்டு நன்றி மறவா தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே பணவரவு உண்டு. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகளெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். அதனால் பணவரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறுறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பழைய கடனை எப்படியாவது பைசல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். சின்னதாக பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்ச வட்டியில் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இன்னைக்கு சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. சோர்வு களைப்பு இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனம் வீசும் மலர்கள் மாலைக்கு அழகு. அதே போல் நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கைக்கு அழகு. ஆமாங்க, நல்ல மனசு உள்ளவங்க நமக்கு கிடைச்சாங்கன்னா, நட்பாக கிடைச்சாங்கன்னா, அல்லது கூட பிறந்தவங்களாக கிடைச்சாங்கன்னா, அல்லது கூட்டிகிட்டு இருக்கிறவங்களாக கிடைச்சாங்கன்னா, பெற்றோராக கிடைச்சாங்கன்னா, அது ஒரு பெரிய சிறப்பு. அது ஒரு பொக்கிஷந்தாங்க. எப்படி கமகமன்னு மலர்கள் நறுமணத்தை வீசுகிறதோ அதே போல் நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையும் கமகமன்னு மணக்க ஆரம்பிக்குங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் மனசை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்கள், சுத்திகரித்து
சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். சந்திராஷ்டமம் இன்றைய தினத்திலேயும் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கூட சில நேரம் நாக்குக்கு ருசியாக இருக்குன்னு சொல்லி எதையாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் இருக்குன்னு அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தால் கூட ரொம்ப உரிமை எடுத்துக்கூடாது இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். நாம் உரிமையாக பேசும்போது அது அவங்களுக்கு தர்ம சங்கடமாகலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அவங்க அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேறு விதமாக அதை சொல்ல இப்படியே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சின்னதாக ஒரு புரிதலோடு இன்றைக்கி பேசுகிறது நல்லது. அதிகமாக பேசுகிறத விட அளவாக பேசிட்டா சந்திராஷ்டமத்திலேருந்து இன்றைக்கி தப்பிச்சிடலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வியாபாரம் நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் சுமார் தான். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் உத்தியோகத்தில் கூட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அறிமுகமாகறவங்கள நம்பாதீங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி நிறுத்த வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாராவது ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்து கொஞ்சம் கண்ணீர் சிந்துற மாதிரி கண் கலங்கி ஏதாவது கேட்டால் கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கர்ண பரம்பரையை சார்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது பொறுப்புகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களால் பலனடைஞ்சவங்க ஏதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதனும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது முதலீடு செய்து வியாபாரம் தொடங்கிறது அதற்கான சூழ்நிலைகளும் இப்போ கூடி வருதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களால் ஆதாயம் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க, வரன் தேடின்னு இருக்கீங்க, மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் கூடி வர இன்றைக்கி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு சின்னதாக வந்து ஏதாவது ஒரு பரிசு பாராட்டுதல்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரி உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி முக்கியத்துவம் தந்து பேசுவாருங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில ஊர்காரியங்களெல்லாம் நீங்கள் முன்னால் நின்று எடுத்துக்கட்டி ஊர் திருவிழாவை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால்
தன்னம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழக்காதே. ஆமாங்க, எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்துனாங்க, எத்தனையோ பேர் உங்களை முதுகில் குத்துனாங்க. அப்போ கூட சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இவங்களெல்லாம் தாண்டி நாம் முன்னுக்கு வந்துடலாம், இவங்க முன்னால் நம்மால் வாழ்ந்து காட்ட முடியும், இவங்க முன்னால் நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் தீராத தன்னம்பிக்கையுடன், தளராத தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீர்க்க முடியாத தீராத சில பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். 6-7 வருஷமாக போயின்னு இருக்குங்க இந்த கோர்ட்டு கேஸு, ஒன்றும் சரியாக முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்குங்க கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நாம் ராசியாக போயிடலாம் அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சந்தேகத்தால் இருந்த சங்கடங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. ஏதோ குரு பகவான் தான் இப்போ 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு சில உதவிகளை செய்துன்னு. ஆனால் 7.5 சனி இன்னும் முடியாமல் இருக்கிறதுனால யாரையாவது நம்பி பணம் கொடுத்து மறுபடியும் ஏமாந்துட வேண்டாம். கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கூட கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டல்லாக இருந்தீங்க, இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாளால் வீசி வருகின்ற காயத்தை விட சிலர் வாயால் பேசி வருகின்ற காயமே மிகுந்த ஆபத்தை தரக்கூடும். ஆமாங்க, அதனால தாங்க அடித்தாலும் பிடிச்சாலும் அதெல்லாம் கூட சில நேரம் மறந்துடுங்க. ஆனால் அந்த பேசுகிறாங்கல்ல, வார்த்தைகளை கொட்டுறாங்க இல்லைங்களா, சிலெல்லாம் நெருப்பு மாதிரி வார்த்தைகளை அள்ளி வீசுவாங்க. அந்த மாதிரி நெருப்பு மாதிரி வீசுகின்ற வார்த்தைகள் மனசில் போய் தங்கி அப்பப்போ ரீங்காரமிட்டு வேதனையை கொடுக்குதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் முடிந்தால் நல்லதை பேசுவோம், அப்படி இல்லைன்னா அமைதியாக மௌனமாக இருந்து விடுவோம் என்று தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லதையே பேசி நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் மறைஞ்சு கிடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். தள்ளிப்போன காரியங்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்குன்னு சில விஷயங்கள்லாம் தள்ளி போச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இன்னைக்கு தள்ளி போகாமல் சிறப்பாக முடியும். தெய்வானுகூலம் இன்னைக்கு எல்லாமே கூடி வரும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை நாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் ஒரு புது அத்தியாயத்தை இன்றைக்கி நீங்கள் படைப்பீங்க. வியாபாரத்தில் பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வரும். பெரிய பதவிகளும் உங்களை தேடி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் பாராட்டும்படியும் இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்துப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ளார சில சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நம்மளால் எல்லாம் முடியுமா, நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும்.
கும்பராசினாலே ரொம்ப வலிமையான ராசி. உங்களால் நிச்சயமாக எல்லாமே முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. உலகத்தில் என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ நடக்குது. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இன்றைக்கி தான் இறைவன் கொடுத்துருக்காருன்னு சில நேரங்களில் நினச்சி சந்தோஷம் படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு. ஆமாங்க, அதனால தாங்க தோல்வியை நீங்கள் தோல்வியாக எடுத்துக்காமல் அது நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம், காலம் நமக்கு சொல்லித்தந்த பாடம் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் விடியற்காலை விடியும் பொழுது சரி, இன்றைக்கு நமக்கு இறைவன் ஒரு புது வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சி எங்கும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவரோட இன்றைய தினத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்த விற்கிறதுக்கு விலை பேசுவீங்க. அது உறுதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் விறுவிறுப்பாக உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். லாபமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை சந்திரனும் செவ்வாயும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நிம்மதியும் சேருங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி ஞாபக மறதியால் சில பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மனசில் ஒரு படபடப்பு, ஒரு முன்கோபம், தன்னைத்தானே நம்பாமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, இதெல்லாம் தீர்றதுக்கு ஸ்ரீ பைரவரை நாம் கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. சிலர்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்ன ஆகிடுமோ, பணங்காசுலாம் இருக்கும், வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கும், இது வரைக்கும் நாம் கட்டி காப்பாற்றின பேரை காப்பாற்றிக்க முடியுமோ முடியாதோ, அதுக்கு ஏதாவது ஒரு கலங்கம் வந்துடுமோ, இவங்க ஏதாவது நம்மளை பண்ணிவிடுவாங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள ஏதோ நாம் கோச்சிக்கிட்டோம், அவங்க இப்போ நம்மளை பழி வாங்கிடுவாங்களா, இப்படியெல்லாம் சிலர் பதறிய மனசோடு இருப்பாங்க. அந்த பதட்டம் எல்லாமே விலகிறதுக்கும், அதே மாதிரி கடன் பிரச்சனைகள், சத்துருக்கள், எதிரிகளால் வரக்கூடிய சிரமங்கள், இதெல்லாம் வெளியில் இதெல்லாம் தீர்றதுக்கும், இதெல்லாம் அழிக்கிறதுக்கும், இதெல்லாம் தாண்டி முன்னேறத்துக்கும் ஸ்ரீ பைரவரை நாம் கும்பிட்றது நல்லதுங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான திருக்கோவிலுங்க. ஸ்ரீ பைரவி உடனுரை ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவர். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பிய வரம்பல் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் ஐயாவாடி, ரொம்ப புகழ்பெற்ற ஊர். அந்த ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அற்புதமான செம்பிய வரம்பல்ங்கிற கிராமத்தில் இந்த ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ பைரவியோட இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. வலது பின்புறம் அந்த கரத்தில் பார்த்திங்கன்னா குபேர கலசத்தோடு இருக்கிறார். இடது முன்கரத்தில் ஸ்ரீ அம்பிகை அப்படியே அனைத்தபடி ஆலிங்கனம் செய்தபடி அற்புத கோலத்தில் இங்கே ஸ்ரீ பைரவர்
பைரவர் காட்சி கொடுக்குறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சொர்ண பைரவி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அஷ்ட பைரவரும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். முதலாவதாக பார்த்திங்கன்னா அசிதாங்க பைரவர். இந்த அசிதாங்க பைரவர் வந்து நமக்கு வந்து கல்வி செல்வத்தை தரக்கூடியவங்க, கலைகளை அள்ளி தரக்கூடியவர். அதே போல் அதாவது குரு பைரவர், இவர் என்னென்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நமக்கு தரக்கூடியவர். சத்துருக்களை அழிக்கக்கூடிய, அதாவது வம்ச அபிவிருத்தியும் தரக்கூடியவர் சண்ட பைரவர். அந்த பைரவரும் இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. அதே போல் குரோதனர் பைரவர், இவர் வந்து நமக்கு குபேர செல்வத்தை, அதாவது வந்து செல்வ செழிப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவர். அது மாதிரி உண்மத்தர் பைரவர். இந்த பைரவர் பார்த்திங்கன்னா ஏதாவது கெட்ட சக்திகள் உடம்பில் இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு யாராவது முயற்சி பண்ணாலும் சரி, அதாவது சாதாரணமாக ஏவல் கெட்ட சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கண் திருஷ்டி, ஓமல், இதில் இருந்தாலும் நம்மளை வெளியில் கொண்டு வரக்கூடிய பைரவர். அவரையும் நாம் வந்து இங்கே வந்து சேவிக்கலாங்க. பசி, பிணி பிரச்சனைகள், உடம்பில் இருக்கிற நோய்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஸ்ரீ கபால பைரவரும் இங்கே இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பீஷ்ண பைரவர். இவர் வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதில் இருந்தாலும் நம்மளை வெளியில் கொண்டு வந்து வெற்றி பெற வைக்கக்கூடியவர். அவர் தான் வந்து ஸ்ரீ பீஷ்ண பைரவர். அதுக்கு அடுத்தது சம்ஹார பைரவர். அவர் எப்படின்னா வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள், முக்திகள் அதெல்லாம் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பைரவர் கோவிலில் பார்த்திங்கன்னா அஷ்ட பைரவரும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமிலையும் நம்ம இங்கே வந்து வணங்கலாம். அதே மாதிரி ஏழரை சனி இருக்கிறவங்க, சனிதச சனி புத்தி நடக்கிறவங்க, கண்டக சனி, அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க, அவங்க எல்லாமே இங்கே வந்து இந்த ஸ்ரீ பைரவரை வணங்கினோம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போகும், எல்லாமே தீர்ந்து போகுங்க. எதெடுத்தாலும் தடங்கள் ஆகுது, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, ஒத்துமை இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் ஸ்ரீ பைரவரை வணங்கணுங்க. ஏன்னா பைரவரை வணங்கும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அதெல்லாமே நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அது இந்த பைரவர் வந்து குபேர கலசத்தோடு இருக்கிறார். அந்த குபேர கலசத்தோடு இருக்கிற பைரவரை கும்பிடும்போது கஷ்டங்கள் தீருவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து செல்வத்தையும் இந்த பைரவர் வாரி வழங்குவார். அதனால தான் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோவிலாக இருக்குதுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம் பக்கத்தில் ஐயாவாடிங்கிற ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் செம்பிய வரம்பல் அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே தான் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால ஸ்ரீ பைரவரை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களை புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.